ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை அருமையான பாஸ்டர் சுரேஷ் ஜோஷுவா அன்போடு இந்த நாளிலே அழைத்தார்கள். நான் அவர்களுக்கு இதுக்கு சம்மதித்ததுக்கு காரணம், நான் நாளை முதல் கேரளத்தில் இன்னொரு இடத்துல ஒரு பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்காக நான் போயிட்டுருக்கேன். ஒரு கூட்ட ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக. கடைசியில் இந்த மழை வெள்ளத்தினால அந்த ட்ரைனிங் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவர் என் மேலே வைத்த ஒரு அன்பினால் நான் இந்த நாளிலே இங்கே நிற்கிறேன். ஆனால் இதை தேவ சித்தமாய் கருதி பயபக்தியோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். ஒரு 26 ஆண்டுகளாக விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறேன். என் மேலே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறபடியினால் நான் இன்னும் தைரியம் கொண்டு உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். ஸோ நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். இந்த வேதத்தை எத்தனையோ முறை நம்ம வாசித்திருப்போம், எவ்வளோ வெளிப்பாடுகளை நம்ம பெற்றிருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துக்கு போகும்போதும் கர்த்தர் ரேமாவாய் ஒரு வார்த்தையை உங்களோட பேசுவாரானால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மற்றபடி நான் 7 பாயிண்ட் உள்ள பிரசங்கம் பண்ணுறேன், 25 பாயிண்ட் உள்ள பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் எத்தனையோ பாயிண்ட் உள்ள பிரசங்கத்தை நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவைகள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கர்த்தர் இந்த ஊழியர் கூட்டத்தில் உங்களுக்கு தந்து அனுப்புவாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். That is what known as ரேமா. இன்றைக்கு நீங்கள் என்ன கேள்வியோடு வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்விக்கான பதிலை கர்த்தர் கொடுத்து அனுப்புவாரானால் நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போவீர்கள். மற்றபடி லோகோஸ் என்று சொல்லி முழு வேதாகமத்திலையும் நிறைய தகவல்கள் நிறைந்திருக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் லோகோஸ் என்ற பெயரில், எழுதப்பட்ட வார்த்தை என்ற பெயரில் நிறைய விஷயங்கள், தகவல்கள், சரித்திரங்கள், சம்பவங்கள், தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கும், நிறைந்திருக்கும். அவைகளை நாம் அறிந்திருப்போம், சிலவற்றை அறியாதிருப்போம். அவைகளில் ஏதாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்வது ஒருவேளை உங்கள் மூளை பசிக்கு ஒரு ஆகாரத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்துமாவிலே உண்டான கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் இந்த 1 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்வீர்களானால் அதற்கு பேரு ரேமா. உங்கள் மூளை அறிவுக்கு நீங்கள் ஒன்றை பெற்றீங்கன்னா அது லோகோஸ். அது எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது. ஆனால் இந்த மணி நேரத்திலே நீங்கள் இந்த நாட்களில் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் பதிலாய் பேசுவாரானால் அது நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ரேமா. நான் தமிழில் சொல்லணும்னா உரைக்கப்பட்ட வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தை, இது எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ். ஆனால் நீங்க ஜெபத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தாகத்தோடு இந்த ஊழியர் கூடுகையிலே வந்து அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அந்த ஒரு வார்த்தை உங்க அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறுமே. அது தேவனிடத்திலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. எபிரேய பாஷையிலே that is ரேமா of God. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு அந்த ரேமாவை கொடுக்கும்படியான ஒரு ஜெபத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாது என் முன்னாடி இருக்கிற நீங்கள் எந்த பிரச்சனையோட, என்ன கேள்வியோட இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்கன்னு. ஆனால் நம்மளை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரசங்க ஊழியத்தில் எத்தனையோ வருஷம் எனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் நம்முடைய பிரசங்க ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை இழுத்து நடத்தி கொண்டு போவார். நம்ம ஆயத்தம் பண்ணி வைத்தது என்னவெல்லாமோ இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்காக பேசுவாரே, அதற்கு பேர் தான் ரேமா. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ரேமா வேணுமா, லோகோஸ் வேணுமா? எஸ், ஆமாம். நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் புத்திசாலிகளாக கேட்பீங்கன்னு பார்த்தேன். பாலக்காடு பாஸ்டர்ஸ், எங்களுக்கு ரேமாவும் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு பெண் ஒரு கொடுமையான சூழ்நிலையில் இந்த பாடலை பாடினாள். அவள் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஸ்தோத்திரம், அவள் இந்த பாடலை ஒருவேளை பாடிக்கொண்டு எருசலேமை நோக்கி நடந்திருக்கலாம். வேதம் அவளுடைய பெயரை ரூத் என்று சொல்லுகிறது. அவள் தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உடைய ஒரு ராஜகுமாரத்தியாக இருந்தாள். அரண்மனையில பிறந்தவளாக இருந்தாலும் அவள் தன் வாழ்க்கையில இழக்க கூடாதது எல்லாவற்றையும் இழந்து ஒரு நாள் வெறுங்கையோடு எருசலேமை பார்த்து நடக்கும்போது அவளுடைய இருதயத்தில் உண்டாயிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை.
சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை போன வாரத்தில் நான் கொஞ்சம் தியானித்தேன். அவளை குறித்து ஒரு டைரக்டர் ஆங்கிலத்தில் ஒரு படம் எடுத்திருக்கிறார். அதை நான் முழுசாக பார்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் பார்த்தேன். அவளை குறித்து இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், மோவாப் தேசத்தில் அவள் ஒரு ராஜகுமாரத்தியாக பிறந்து அரண்மனையிலே வளர்ந்தவள். ஸ்தோத்திரம். நல்ல வசதியான மோவாப் தேசத்தினுடைய ராஜா வீட்டில், அதாவது ராஜாவுக்கு டைரக்ட் மகள் இல்லை, இந்த ராஜாவுடைய அண்ணன் ராஜாவுடைய தம்பி அப்படி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ராஜ குலத்தில் பிறந்தவள், அரண்மனையிலே வளர்ந்தவள் இந்த ரூத். ஸ்தோத்திரம். இவள் அந்த குலக்கல்வி ஆகிய அந்த ராஜ குலக்கல்வியில் படிக்கும்போது தன்னிலிருந்து 5 ராஜாக்களுக்கு முன்னாடி அவளுடைய தாத்தா பாலாக் என்பவர் அந்த மோவாப் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்ததை அவள் வரலாறுலே படிக்கிறாள். அந்த ராஜகுமாரத்திகள் ராஜகுமாரர்கள் அரண்மனையில் படிக்கிற அந்த கல்வியில அவள் படிக்கிறாள். என்ன படிக்கிறாள்? இப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனம் என்ற ஒரு ஜனக்கூட்டம் வனாந்திரத்தின் வழியாய் நடந்து வந்தது. அது மோவாப் தேசத்தை கடந்து ஒரு ஆற்றை கடந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு போகிற பாதையிலே அவர்கள் பரவி வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அந்த ராஜாவுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டது, இந்த ஜனம் மிக மோசமான ஜனம், எந்த ஜாதியோடும் கலவாத ஒரு ஜனம். இவர்கள் யாரிடத்துல போனாலும் ஒரு மாடு புல்லை மேய்ந்து போடுகிறது போல அவர்கள் அந்த ஜனக்கூட்டத்தை மேய்ந்து போடுவார்கள். இவர்களை எப்படியாயிலும் நீங்கள் அழித்து போட வேண்டும், ஆனால் இவர்களை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்கிறவர் இவர்களுக்கு துணையா இருக்கிறபடியினாலே இவர்கள் 7 ஜாதிகளை 30 ராஜாக்களை அழித்து வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட வரலாறை இந்த ரூத் அரண்மனையில் உட்கார்ந்து படிக்கிறார். அப்போ அவளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல ஒரு பெரிய அன்பு பாசம் வருகிறது. இன்னும் கூடுதலா சில தகவல்கள். அப்பொழுது அவருடைய தாத்தா பாலாக், ஸ்தோத்திரம், நீங்க இவைகள் எல்லாவற்றையும் எண்ணாகமம் 22, 23, 24 ஆகிய அதிகாரங்கள்ல வாசிக்கலாம். இந்த ரூத்தினுடைய தாத்தா பாலாக், ஸ்தோத்திரம், ஒரு தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி, நீர் வந்து இந்த ஜனத்தை சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அழைக்கிறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் பிலேயாம். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியும் ஆண்டுடைய வார்த்தைக்கு எவ்வளவோ செவி கொடுத்து பார்க்கிறாரு. ஆனா ராஜா கட்டாயப்படுத்துகிறதுனாலே வழி இல்லாமல் வந்து இந்த ஜனத்தை சபிப்பதற்காக 3 இடங்களிலே நின்று அந்த ஜனத்தை பார்க்கிறார். 3 இடங்களிலே நின்று, உயரமான ஸ்தலங்களிலே நின்று அந்த ஜனத்தை பார்த்து சபிக்க வாயை திறந்தா அவருடைய வாயில என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. இந்த ஜனத்தை ஒருவராலையும் சபிக்க முடியவில்லை. வல்லமையான தீர்க்கதரிசி என்று மோவாபிலே பெயர் பெற்ற பீலேயாமாலையும் என்ன பண்ண முடியவில்லை? சபிக்க முடியவில்லை என்ற வரலாறை படித்த ரூத்துவுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஆசை வருது. நம்ம கல்யாணம் பண்ணா இந்த இஸ்ரவேலிலே ஒருவனை என்ன செய்ய வேண்டும்? கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வருது. ஸ்தோத்திரம். ஏற்கனவே அவருடைய முற்பிதாக்களில் அநேக பெண்கள் சில தவறான நோக்கத்தோடு இஸ்ரவேலரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வலிய போய் கல்யாணம் முடித்ததாக வேதம் சொல்லுகிறது. அது எங்கன்னா அந்த அந்த 3 இடத்துல நின்று சபிக்க முயற்சி பண்ணுவாங்க, சபிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ அந்த ராஜா கேட்பான், இவங்களை மேற்கொள்வதற்கு வேற வழியே இல்லையான்னு கேட்கும்போது இந்த பீலேயாம் ஒரு மோசமான பாஸ்டர், மோசமான தீர்க்கதரிசி, ஸ்தோத்திரம், அவன் ஒரு தீய ஆலோசனையை ஸ்தோத்திரம் அந்த ராஜாவுக்கு கொடுப்பான்.
என்ன ஆலோசனை? இந்த ஜனங்களை நான் சபிக்க முடியாது, ஆனால் கர்த்தரே இவங்க மேலே கோபப்படும்படி இவர்கள் எல்லாருக்குள்ளும் மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பி வேசித்தனம் பண்ண வைத்தால் இவங்க தேவனே இவங்க மேலே கோபம் கொண்டு அவர்களை அழித்து போடுவார் என்கிற மோசமான ஒரு ஆலோசனையை இந்த பீலேயாம் அந்த பாலாக் ராஜாவுக்கு அன்றைக்கு கொடுத்தான். எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். உண்மையா இயேசுவின் நாமத்தில் அந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி நீங்க பேசினதுக்கு அப்புறம் என் உள்ளத்துல கொடுத்தது. இந்த பகுதி ஊழியத்தை RSS அழிக்க முடியாது. இந்த பகுதி சபைகளை பிஜேபியால அழிக்க முடியாது. இந்த பகுதியில் நடைபெறுகிற திருச்சபைகளை கட்டுமான பணியை அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா வருத்தத்தோட சொல்றேன், ஒரு பாஸ்டரால ஒரு சபையை கெடுத்து போட முடியும். ஒரு பாஸ்டர் அம்மாவால ஒரு ஊழியத்தை நாசம் பண்ணிவிட முடியும். இதை சொல்லும்படி ஏறத்தாழ 10 நாட்களுக்கு முன்பாக நான் ஏவப்பட்டேன். கடுமையான அரசாங்கத்தினாலேயோ அரசியல்வாதிகளினாலேயோ கட்சிகளினாலேயோ சபையை தொட முடியாது, நெருங்க முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி என்றும் மேய்ப்பன் என்றும் ஊழியன் என்றும் பேர் பெற்றிருக்கிறவர்களாலே திருச்சபைகள் பாதிப்புக்குள்ளாக முடியும், அழிக்கப்பட முடியும், மோசம் போக பண்ண முடியும் என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியாக என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதுதான் இந்த ஊழியர் கூட்டத்தில் ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிற ரேமா. ஒருவேளை நான் இப்படி பேசுறதுனால அடுத்த முறை சுரேஷ் ஜோஷுவா பாஸ்டர் என்னை கூப்பிடாமல் போகலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற இந்த ரேமா வார்த்தையை உங்களுக்கு எச்சரிப்பாக எடுப்பார்களானால், நான் திரும்பியும் சொல்றேன், உங்க சபையை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் கெடுத்து போட முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை ராஜாக்கள் வரலாம், எத்தனை ஜாதிகள் எழும்பலாம், அவர்களை ஒருவனாலும் ஒருத்தியாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட ஒரு பீலேயாமினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்படுவதற்கு சூழ்நிலை உருவாகிவிட்டது. எத்தனை வருத்தம், எத்தனை வேதனை. அவன் கொடுத்த ஆலோசனை, இந்த பாலாக் ராஜா, இன்னும் சொல்ல போனா உண்மையா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரல. அவங்க ஒரு ஓரமா நின்று அப்படியே தாண்டி ஆத்த தாண்டி அவங்க இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இவர்களுக்கு உண்டான பயம், இவனுக்கு உண்டான செய்தி, இவன் கேள்விப்பட்ட செய்தி, ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:4 வசனத்தை வாசிக்கிறேன். மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். இந்த வார்த்தையை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் மோவாபுக்கு விரோதமா வரல. ஆனாலும் அப்படி சொல்றான், அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபுக்கு, இவன் தான் அந்த ரூத்தினுடைய தாத்தா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமா வரல, இவனுக்குண்டான பயத்தினால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை அழிக்கும்படியாய் பிரயாசப்பட்டு பாலாக்கினிடத்துல கூலி பொருந்தி, வீடு நிறைய உனக்கு பொண்ணும் வெள்ளியும் நான் தரமாட்டேனா, நீ எனக்காக வந்து இந்த ஜனத்தை சபிக்க கூடாதா என்று கேட்டதினாலே, பாலாக்கும் ஸ்தோத்திரம் இப்படி கேட்டதினாலே திரும்ப திரும்ப ராஜா கேட்கிறார் என்று சொல்லி தேவன் போகாதே என்ற இடத்துக்கு இந்த பீலேயாம் புறப்பட்டு போகிறான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, 2-3 தடவை திரும்ப திரும்ப கேட்டவனா ஆண்டவர் பாலாக்கின் இடத்துல என்ன சொல்லுவார், நீ போன்னு சொல்லுவார். இதுல ஊழியர்களுக்கு நான் ஒரு பாடத்தை சொல்றேன். தேவனுக்கு சித்தம் இல்லாத சில காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரு, போ. ஸ்தோத்திரம். 2 முறையோ 3 முறையோ ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்லுவாரு. தேவனுடைய ஆவி என்னாலும் மனுஷனோடு போராடி கொண்டிருப்பது இல்லை. நீங்க தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு காரியத்தை செய்யும்படி செய்வேன் செய்வேன் என்று கேட்பீர்களானால், ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன சொல்லுவாரு, போ. ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியக்காரருடைய பேரை சொல்ல விரும்பல, ஆனாலும் நான் பேரை சொல்லாமல் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் மிக பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர். அவர் தான் எத்தனையோ வேதாகம கல்லூரியை கட்டி ஊழியரில் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் வேற ஒரு கல்லூரியை கட்டுவதற்காக எழும்பி புறப்பட்டு போகிறார். ஒருவேளை ஆண்டவர் எப்படி சொன்னாரோ தெரில. அவர் அதுக்கப்புறம் அழுது கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தைகளை கவனித்து இதை புரிந்து கொண்டோம். ஸ்தோத்திரம்.
அவர் ஒரு கல்லூரியை கெட்டதுக்கு முயற்சி பண்ணி போகிறாரு. போகிற வழியில் ஒரு பெரிய விபத்து. அவருடைய மகள் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. தானும் பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாரு. கதறி அழும்போது, கர்த்தாவே, நீர் 7வது முறை போக சொன்னதுனால தானே நான் போனேன். அப்ப 6 முறை கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? அப்ப பீலையாம விட, பீலையாமுக்காவது 2 தடவை கேட்டோன்னே போன்ட்டாரு. 3வது தடவை போய் கழுத பேசி உருவின பட்டயத்தோடு தூதுனா. ஆனா பீலையாம விட இரக்கத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஊற்றி 7 முறை இல்லை, எத்தனையோ முறை சில காரியங்களை நம்மள்கிட்ட பேசி சொல்லி விளக்கி தடுத்து மறுபடியும் நெடுக போய் தண்டிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த ஊழியர் கூட்டத்தில் நீங்கள் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, அது லாபமோ, அது எவ்வளவு பெரிய நன்மையோ, அதனால எவ்வளவு பெரிய வருமானமோ, தேவன் அது வேண்டாம் என்று சொல்லுவாரானால், அதை சி என்று தூக்கி எறிவதற்கான மன துணிவு உங்களுக்கு உண்டாகுமானால், உங்க ஊழியத்துல, உங்க ஸ்தானத்துல உங்களை உயர்த்தி கனப்படுத்தி அழகு பார்ப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Do you know what is ministry? Doing God what wants to do. தேவன் எதை செய்யும்படி விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்வதுதான் ஊழியம். அதை தவிர்த்து வேற என்ன செய்தாலும் அதுக்கு பேர் அட்டூழியம். நான் யாரையும் குற்றப்படுத்தல, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இதற்கு நானும் விதிவிலக்கு அல்ல. இந்த உலகம் நம்மை நிர்பந்தப்படுத்தும், இந்த உலகம் நம்மளை பாடாப்படுத்தும். யாரு சொன்னா நம்ம கேட்போமோ அவங்கள கொண்டு பிசாசு சொல்லுவான். நீங்க எல்லாரும் சொன்னா கேட்க மாட்டீங்க. விசுவாசி சொன்னா கேட்டுருவீங்களா? நீங்களாம் உங்க மனைவி சொன்னா கேட்டுருவீங்க? நீங்க உங்க கணவன் சொன்னா கேட்டுருவீங்க? கர்த்தருடைய சொல்லை மீற வேண்டுமானால் யாரை கொண்டு எதை பேச வேண்டுமோ பிசாசு அவர்களை கொண்டு அதை அந்த காலகட்டத்திலே பேசுவான். அங்கே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவன் விரும்பாத ஒன்றை செய்ய வைக்கிறதுல பிசாசு தீவிரித்து எப்பொழுது ஜெயிக்கிறானோ அப்பொழுது நம்முடைய ஊழியம் அட்டூழியமாய் மாறுகிறது. அது தேவனுடைய இருதயத்தை வேதனைக்குள்ளாக்குகிறது, பாதிப்புக்குள்ளாக்குகிறது. ஒரு பீலையாம், ஸ்தோத்திரம், திரும்ப திரும்ப ஆண்டுடைய சமூகத்தில் போய் போகட்டான்னு கேட்டா கர்த்தரே தான் போறார். கர்த்தரே தான் சொல்றாரு போ. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் போனேன்னு சொல்ல முடியுமா? எலியா கர்மேல் பருவத்தில் நான் உடைய வார்த்தையின்படி வந்தேன்னு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பகுத்து அறிந்து கொள்வதற்கு ஒரு மேய்ப்பர்கள் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் பேதுரு சொல்றார், நீங்க அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தை எடுத்து பகுத்து போதிக்கிறோம், நம்ம போதகராகவே ஆக வேண்டாம். எப்பொழுது? ஸ்தோத்திரம், ஒழுங்கானதை பேச தெரியவில்லை என்றால், தேவன் எதை சொன்னார், தேவன் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், தேவன் எதை பேச சொன்னார் என்கிறதிலே நமக்கு ஒரு தெளிவு இல்லை என்றால் நீங்கள் போதகராகாதிருங்கள். அதை விட நீங்க பிரசங்கமே பண்ணாம வீட்டில் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு போட வேண்டிய சோத்தை போடுவாரு, உங்க குடும்பத்தை கரையேற்றுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு நன்மை செஞ்சிருவாரு. ஆனால் இந்த பாலாக்கை போல ஆபத்தான ஆலோசனைகளை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய்யும்படிக்கு உங்க இருதயம் மனம் துணிவு கொள்ள வேண்டாம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பல முறை ஒரு சில காரியங்களை குறித்து கர்த்தர் வேண்டான்னு சிவப்பு கொடி காட்டினார்னா தைரியமா துணிஞ்சு அது எவ்வளவு லாபகரமானதாக இருந்தாலும் தூக்கி எறிந்து பாருங்கள். இன்னைக்கு அந்த கல்லூரி இருக்கிறது, ஆனால் அந்த ஊழியரும் இல்லை, அவர் மகளும் இல்லை. அந்த கல்லூரி யாருக்கு என்ன புண்ணியம்? அந்த கல்லூரினால இன்னும் நிறைய கெட்ட பேர் வேற, நிறைய பிரச்சனைகள் வேற. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊழியத்துக்கு போக வேண்டிய பணங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது ஒரு பக்கம். நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னால் அதனாலே 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்களே, நான் நிறைய பேரை படிக்க வச்சிருவனே, நான் அதை செஞ்சிருவனே, நான் வேண்டான்னு சொல்றேன் சார்.
நான் ஆர்ஃபனேஜ் வைக்க போகிறேன், நான் முதியோருக்கு கல்வி ஆரம்பிக்க போகிறேன், நான் ஸ்கூல் கட்ட போகிறேன், நான் கல்லூரி கட்ட. கர்த்தர் உங்களை சபை கட்ட சொன்னால் சபை கட்டுங்க. கர்த்தர் உங்களை பள்ளிக்கூடம் கட்ட சொன்னால் பள்ளிக்கூடம் கட்டுங்க. நீங்க புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களை குழப்பி குழப்பி பேசுகிறவர் அல்ல நான் பிரசங்கிக்கிற இயேசு. உங்க ஆவியில நீங்க தெளிவாய் அறியும்படி உணரும்படி உங்களோடு பேசுகிற தேவனாக்கும் நம்முடைய கர்த்தர். ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த ரூத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருந்தது. என்ன கன்ஃபர்மேஷன் தெரியுமா? நம்ம மோவாபில் உள்ள தெய்வத்தை விட இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்கிறவர் சிறந்தவர். அதனாலே அந்த யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தில் நான் சம்பந்தம் கலப்பேன். ஒரு குடும்பம் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, எலிமெலேக்கின் குடும்பம் பஞ்சம் பிழைப்பதற்காக பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு வருகிறது. அவர்களுக்கு 2 பையன். வயசு வித்தியாசம் பார்க்காம அண்ணன் தங்கச்சியவும் தம்பி அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள். ஓர்பாள், ரூத். இந்த 2 பேரும் மக்லோன், கிலியோன் என்ற 2 பேரை என்ன பண்ணிக்கிறாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இவங்க ஆண்டவர் மேல உள்ள அன்புல இவ்வளவு தூரம் வந்து கீழ்ப்படிஞ்சு கல்யாணம் முடிச்சிருந்தா அவங்க எப்படி இருந்திருக்கணும்? நல்லா தானே இருந்திருக்கணும். அந்த மோவாப் தேசத்துல நல்லா தானே இருந்திருக்கணும். 2 பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி போறாங்க. போன வேகத்துல மாமனாரு அவுட்டு. இப்போ என்ன சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ள போய் 2 மாசத்துல மாமா அவுட்டு, அடுத்த 2 மாசத்துல கொழுந்தா அவுட்டு, அடுத்த 2 மாசத்துல புருஷன் அவுட்டு. டப்பு டப்புன்னு ஆட்கள் அவுட் ஆகுதுன்னா என்ன சொல்லுவாங்க? அத்தனை நிந்தை, அவ்வளவு அவமானம். எது நிமித்தம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டியது நிமித்தம். நான் போன வாரம் கொடைக்கானல்ல இந்த டிபிஎம் மீட்டிங்ல பேச போயிருந்தேன். ஸ்தோத்திரம். நான் போகிற பாதை ஐயோ எனக்கு பயங்கர கடுமையான ஒரு பாதையாகி விட்டது. நான் ஆராதனையை முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு பஸ் கிடைக்காம நான் கார் எடுத்து கிளம்பலான்னு யோசித்தான். அப்புறம் நான் அங்கேருந்து ஒரு கார் வருது, எங்கே திண்டுக்கல்லில் கூட்டு போயிறேன்னு சொன்னதுனால நீங்கள் திண்டுக்கல் வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்ல, நான் வெயிலில் பஸ் ஏறி கசகசன்னு ஆகி அந்த பஸ்ஸு மதுரைக்குள்ளே வேற ஒரு இடத்துக்கு போகுது. திண்டுக்கல் போகணுன்னா ஆரப்பாளையங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே இறங்கி மாற்றி நான் எனக்கு டென்ஷன். ஆண்டவரே, அதை தாண்டி இந்த கொடைக்கானல் பஸ்ஸை பிடிச்சி அவங்க என்னைய ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப நான் கொடைக்கானல் பஸ்ஸை பிடிச்சி நேராக போயிடலான்னு போய் அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கொடைக்கானலுக்கு இனிமேல் பஸ்ஸு கிடையாது அப்படின்றாங்க. அப்போ என்ன செய்ய? வத்தலகுண்டு போனால் போயிடலாம். அப்போ வத்தலகுண்டில் போய் நிற்க இப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சு, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நில்லுங்கன்றாங்க. எனக்கு இது தேவ சித்தம் இல்லை, இது தேவ சித்தம் இல்லை, நம்ம நினைஞ்சிருவோம், திரும்ப போயிடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை அந்த ப்ரெஷரை பார்க்கும்போது இது தேவ சித்தம் இல்லை, நம்ம தேவ சித்தத்துக்கு மாறாக இந்த முறை நம்ம வந்துட்டோம், நம்ம நினைஞ்சிடணும், கிளம்பி போயிடணும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிற அளவுக்கு ஸ்தோத்திரம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அப்படியே டென்ஷனில் பொங்கி இது தேவ சித்தமே இல்லை, நான் இந்த ஊழியத்துக்கு போகிறது ஆண்டருக்கு பிரியமே, அதான் ஆண்டர் நான் குறுக்க விழுந்து தடுக்கிறாரு வைக்கிறாருன்னு பயங்கர டென்ஷன். ஆனால் போய் ராத்திரி 12 மணிக்கு கொடைக்கானல் குளிரில் போய் இறங்கினா எப்படி இருக்கும்? அவ்வளோ குளிரையும் தாங்கிக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே போயாச்சு, அல்லேலூயான்னு படுத்துவீங்க. மறுநாள் காலையில் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தா ஐயோ ஸ்தோத்திரம், நினைத்து பார்க்க முடியாத ஆத்தும சுகத்தை அன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அது ஒரு பெரிய மகிமையான ஒரு ஊழியமாய் மாறியது. அதை முடித்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்டுவதற்கான ஒரு இடத்த பார்க்க ரொம்ப குறைந்த விலையா 1 ஏக்கர் வெறும் 70 லட்சத்தில் நாங்கள் பார்த்தோம். அப்படி நிறைய அனுகூலமான சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ அது தேவசித்தமே இல்லைன்னு நம்ம நேற்று ராத்திரி யோசித்தோமே. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் இவ்வளவு கிரியை செய்கிறத பார்த்தா அப்போ ஆண்டவர்கிட்ட பேசினாரு, எல்லாம் அனுகூலமாக இருக்கிறதுனாலே தேவசித்தம் என்ற முடிவுக்கு இதுவும் அப்போ ஆண்டவர் எப்படி ஆள் பாருங்க. எல்லாம் அனுகூலமா இருக்கிறதுனால இது தேவசித்தம் என்றும் நம்பி விடாதே, எல்லாம் எதிராக இருக்கிறதுனாலே தேவசித்தம் இல்லை என்றும் நினைத்து விடாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல்ல ஏறி போறார். 14 நாள் வரைக்கும் இது பகலா இது இரவா என்று தெரியாத அளவுக்கு சூழ்நிலை அவரை சுழட்டி அடிக்கிறது. ஆனாலும் பவுலுக்கு ஒன்று தெரியும், நான் ரோமாபுரியில யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும்?
ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்கிற ஒரு தரிசனம் பவுலுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கப்பலில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஒருவருக்கும் உயிர் போகாது, ஏனென்றால் நான் தேவ சித்தப்படி இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? உங்க வாழ்க்கையில சில இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை கொண்டு இது தேவனுக்கு சித்தம் இல்லை என்ற முடிவுக்கு என்ன செஞ்சிட வேண்டாம், வந்துட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்குது, எல்லாம் பெஸ்டா இருக்குது, எல்லாம் சூப்பரா இருக்குங்கிறதுனால இதுதான் தேவ சித்தம் என்ற முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம். உங்க உள்ளான மனிதனில் ஒரு ரேமா வார்த்தை கேட்கும் பாருங்க, நீ போ, இல்ல நீ போகாத, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இதை வாங்கு, இதை வாங்காத, இன்னாரோடு ஐக்கியப்படு, இன்னாரோடு ஐக்கியப்படாத, இவங்க உறவு வேண்டாம் என்று ஆண்டவர் உங்க உள்ளான மனுஷனில் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் நீங்கள் தேவ சித்தமாக எடுக்க வேண்டுமே தவிர வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து இது நல்லா இருக்குது அதனால இதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு நாளும் ஊழியர்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள கடந்து வருவோம். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதினால் அது தேவ சித்தமும் அல்ல, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதுனாலே அது தேவனுக்கு விரோதமானது என்றும் அல்ல. பவுலுடைய பிரயாணம் புதிய ஏற்பாடு, ரூத்துடைய எருசலேமை நோக்கிய பிரயாணம் பழைய ஏற்பாடு. அவளுடைய வாழ்க்கை பயணத்துல எல்லாம் நெகட்டிவா இருக்குது. ஒரு ராஜ குடும்பத்திலிருந்து வந்தவா, மாமனை இழக்கிறா, கணவனை இழக்கிறா, கொழுந்தனை இழக்கிறா. ஸ்தோத்திரம். முழு உலகத்திலையும் மாமியாரோட மருமகா ஒரு நல்ல ரேப்பாவை மெயின்டைன் பண்ணுவது என்பது, நீங்க இந்தியாவில் உள்ள மாமிக்கும் மருமகளுக்கும் தான் பிரச்சனை, அமெரிக்காவில் உள்ள மாமியும் மருமகளும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கன்னு நினச்சி நீங்கள் போய் பாருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு பல நாடுகளுக்கு போய் வந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லா நாட்டிலையுமே மாமியும் மருமகனும் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. ஆனால் பாஸ்டர், மாமாவுக்கும் மருமகளுக்கும் எல்லா நாட்டிலையுமே நல்ல ஒரு ரேப்போ இருக்குது, அதனால நம்ம பிழைச்சிக்குவோம். எம்மா தாயை ஒரு காப்பி கொடுமா, ஒரு டீ கொடுமான்னு அன்பா கேட்டு நம்ம கதையை ஓட்டிடுவோம். இவங்களுக்கு என்ன நல்ல தாயா இருப்பாங்க, என்னைக்கு மகனை கட்டி கொடுக்குறாங்களோ அப்போ மாமியார் என்ற ஒரு அனாயிண்டிங் அவங்க மேல இறங்கும் போது அந்த அனாயிண்டிங் அவங்கள ஒரு மாதிரியா ஆக்கி, ஆமா நீங்க இந்த ஆம்பளை பிள்ளை பெற்ற பாஸ்டர் மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க மகனுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீங்க நல்ல தாயா இருப்பீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஜோயல் பாஸ்டர் 2 பையனை வச்சிருக்காரு, அப்போ ஒரு மனைவி 2 பேருக்கு மாமியார் ஆகணும். இந்த கல்யாணம் முடிக்கிற முந்தின நாள் வரைக்கும் அம்மா 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 அது அம்மா அனாயிண்டிங் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த கல்யாணம் முடிச்ச மறுநாள் ஒரு மாமியார் அனாயிண்டிங் இறங்கும் போது தான் அன்னைக்கு தான் அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இவ்வளவு நாள் என் கூட இருந்த பைய, அம்மா அம்மானு சுற்றி வந்த பைய, இன்னைக்கு ஆனால் நமக்கு அப்படி தோன்றது இல்லை இல்லையா? நமக்கு அப்படி தோன்றது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம ட்ராக் அவுட் மாற வேண்டாம். எந்த நாட்டிலையும் மாமி மாமியாருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ரேப்போ அவ்வளவு சாஃப்டா இல்லை. ஆனால் உலக அதிசயத்திலும் அதிசயம் இந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு 7 காரியத்தில் அடிப்பா பாருங்க. ரூத்து அந்த மாமியார் எவ்வளவோ தலையால தண்ணி குடிச்சு முத்தம் போட்டு சத்தமிட்டு, ஸ்தோத்திரம், நீ தயவுசெய்து போயிருங்கம்மா, 2 பேரும் தயவுசெய்து போயிருங்க. அவங்க உளர வேற செய்வாங்க, இனிமே நான் கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளைய பெற்று உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு இந்த பெதற்றுவார்கள். அந்த நகோமி அம்மா தேவையில்லாததெல்லாம் பேசும், உளரும். ஆனாலும் இந்த உளர்ல அந்த மூத்தவளுக்கு தலை சுத்தி, எம்மா ஆளை விடுங்க நான் போறேன்ட்டு கிளம்பிடுவா. ஆனா எவ்வளவு குழப்பினாலும் இந்த ரூத்து ஒரு பூரணமான 7 பாயிண்ட் பேசுவா பாருங்க. அந்த 16ஆம் வசனத்துல, ஸ்தோத்திரம். இந்த நான் ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்க. ரூத்து 1:16. அப்பொழுது அவள் அவளை வேற எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. அவங்க சகோதரி போய்விட்டாளே, அதை பத்தி பேச வேண்டாம். நம்பர் 1, நீங்க போகிற இடத்துக்கு போவேன். நம்பர் 2, தங்குற இடத்துல தங்குவேன். நம்பர் 3, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்.
நம்பர் 4 உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நம்பர் 5 நீர் மரிக்கிற இடத்துல நான் மரிப்பேன். நம்பர் 6 நீங்க அடக்கம் பண்ற இடத்துல தான் பக்கத்துல என்னைய அடக்கம் பண்ணணும். ஏழாவது காரியம், இந்த 6 காரியத்திற்கும் கர்த்தரை சாட்சியா வச்சு சீல் குத்தி இனிமே இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது. எத்தனை நஷ்டம் வரட்டுமே, எத்தனை மரணங்கள் சம்பவிக்கட்டுமே, ஸ்தோத்திரம். இந்த ரூத்துக்கு அப்படி என்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல ஒரு பெரிய பற்று. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான ஒரு ரகசியம் இந்த யெகோவா தேவன் மேல அவளுக்கு உண்டான அந்த உறுதிதான், மன உறுதிதான். அல்லேலூயா. அவளுடைய கேரக்டர் குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கதும் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் தன்னோடே வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசல. இதை பத்தி இல்லை, எதை பற்றியுமே பேசலை. சரிம்மா நீ இந்த முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இஸ்ரவேலில் இன்றைக்கும் அந்த வழக்கம் உண்டு. ஒரு ஆண் வாரிசு இருந்தாதான் அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஒரு ஆண் வாரிசு இல்லைன்னா அவங்களுக்கு சொத்தோ சுதந்திரமோ திரும்ப இப்போ 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அவங்க திரும்ப வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய வீடு இருந்திருக்கலாம், வயல் இருந்திருக்கலாம், எவனோ ஒருத்தன் அதை எடுத்து ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆம்பளை பிள்ளைன்னு ஒன்று இருந்தாதான் அந்த சுதந்திரத்தை அவங்க நினைச்ச முடியும், திருப்பி கொள்ள முடியும். இப்போ தமிழ்நாட்டில் எங்களுக்கு கலைஞர்னு ஒருத்தர் இருந்ததுனால பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டுன்னு செஞ்சிருக்காரு, ஏற்படுத்தி கொடுத்தாரு. மற்றபடி இந்தியாவிலையும் பெண்களுக்கு என்ன இல்லை, அந்த கல்யாணம் பண்ணும்போது நகை என்ன ரொக்கம் என்ன கொடுத்து அனுப்புகிறோமோ அதோட போயிடணும். திரும்ப சொத்து பிரிக்கும் போது நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் அதே போல தான் இஸ்ரவேல் தேசத்துலையும் பெண்களுக்கு என்ன இல்லை, சொத்துரிமை. ஆம்பளை பிள்ளைன்னு ஒன்று இருந்தால் தான் சுதந்திரத்தில் பங்கடைய முடியும். அதனால நமக்கு சுதந்திரமும் இல்லை, சொத்தும் இல்லை, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம அங்கே போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில இவ்வளோ 2 பேரையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போறதுல நமக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால தான் நீங்க போயிருங்க அப்படின்னு இந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ அங்கே சொத்து இல்லை, சுகம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, இதெல்லாம் பார்க்கல. எனக்கு அங்கே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் யெகோவா, அவர் என் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய நம்பிக்கை யெகோவா தேவன் மேல இருந்தபடினால அவள் தனக்கு உண்டான சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி, எருசலேமை நோக்கி, பெத்லகேமை நோக்கி முன்னேறி செல்லுகிறவளாக இருக்கிறாள். இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டோம். வரும்போது ரொம்ப அருமையாக தான் வந்தோம். ஒண்ணுமே இல்லை. ஆனா அன்னைக்கு இயேசுக்காக என்ன பண்ணோம், புறப்பட்டு வந்துட்டோம். எனக்கெல்லாம் படிப்பு இல்லை, உண்மையா சொல்றேன், அறிவும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் 12ஆம் கிளாஸ் ஃபெயில், வேற சர்டிஃபிகேட்டும் இல்லை. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு வந்தாச்சு. வந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா இன்னைக்கு கர்த்தர் கார் கொடுத்துருக்காரு, வேன் கொடுத்துருக்காரு, ஏக்கர் கணக்கில் இடங்களை கொடுத்துருக்காரு, பில்டிங்கை கொடுத்துருக்கிறார், 100 கணக்கில் விசுவாசிகளை தந்திருக்கிறாரு, கிளை சபைகளை தந்திருக்கிறாரு, உடன் ஊழியர்களை தந்திருக்கிறாரு, சொத்து சுகம் சொந்தம் பந்தம் கூட்டம் பணம் வசதி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு அவரை நம்புறத போல நம்புறமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம சமாளிச்சு போயிடலான்னு சில நேரம் தோணுது பாருங்க. இதுதான் பேய், இதுதான் பிசாசின் சத்தம். அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத போது அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கைய போல இன்னைக்கு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. மறுபடியும் நாம் அந்த நம்பிக்கைக்கு திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் தேவன் மேல உள்ள அன்பிலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. அன்றைக்கு ரூத் எல்லாவற்றையும் உடையவளாய் அரண்மனையில பிறந்து வளர்ந்தவளாக இருந்தாலும் யெகோவா தேவனுக்காக ஒரு யூதனை நேசித்து விரும்பி கல்யாணம் பண்ணி தன் வாழ்க்கையில இழக்கக்கூடாதது எல்லாவற்றையும் இழந்து, சரி இனிமையாவது கதை விட்டுட்டு நம்ம மோவாவுக்கு போயிடுவோம் சொல்லி அவளுடைய சகோதரி போனாலும் நான் போக மாட்டேன், அந்த எருசலேமின் மண்ணில கால் வைப்பேன், நான் அந்த யெகோவா தேவனை போய் தொழுது கொள்வேன்.
என்கிற ஒரு வெறியோடும் வேகத்தோடும் அவள் வந்தா பாருங்க. அந்த செய்கையை பார்த்துதான் போவாஸ் என்றவன் சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. நம்ம சில நேரம் ஆண்டவருக்காக கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை உலகம் பார்க்க மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அதை பாராமலும் இல்லை, அவர் பார்த்ததை மறந்து போகவும் இல்லை. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்றாரு, நீ உன் இளவயதின் பக்தியோடு என்ன பின்பற்றி வந்ததை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:2 நினைக்கிறேன். எருசலேமின் செவிகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே. இந்த விதைக்கப்படாத தேசம்னா என்ன தேசம்? எந்த தேசத்தில் விதைக்க முடியாது? கல்லும் முள்ளுமா இருந்ததுன்னா அதில் நினைச்ச முடியாது, விதைக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை கல்லும் முள்ளுமா இருக்கும்போது, விதைக்கப்படாத தேசமா இருக்கும்போது, நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, அதான் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ஆதி அன்புல அந்த இளவயதின் பக்தியை. இரண்டாவது, நீ வாழ்க்கைப்பட்ட போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மணவாட்டியா மாறி மணவாளனை கைப்பிடிக்கிற அந்த வாழ்க்கைப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை தான் நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ கைப்பிடிச்சு வந்து 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நீ பண்ற சேட்டையெல்லாம் நான் நினைச்சோம்னா உன்னை உச்சந்தலையில் அடிச்சு உடனே கொண்டு தான் போகணும். 25 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் நீ பண்ற வேலையை உன்னுடைய ஜெபத்தில் உட்காந்துக்கிட்டு நீ நினைக்கிற நினைப்ப பாசஸ் மீட்டிங்ல உட்காந்து நீ யோசிக்கிற யோசனையெல்லாம் நான் நினைச்சோம்னா, நான் அதெல்லாம் நினைக்கல. நான் அதெல்லாம் நினைச்சோம்னா உன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது, உன் கூட குடியிருக்க முடியாது, உனக்கு மனவளம் இருக்க முடியாது. நான் எதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், உன் இளவயதின் பக்தி, விதைக்கப்படாத தேசத்தில் என்ன பின்பற்றி வந்த உன் அன்பு. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அதை நினைச்சு பார்க்கறாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் அப்போ ஜெயங்கொண்டம்னு ஒரு ஊர் இருந்தது. இப்போ அரியலூர் மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க. நான் சொல்கிற காலம் வந்து 90களில் அந்த டைமில். அப்போ ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்டில் ஏசுக்கா ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் பெரிய பாஸ்டர் அனுப்பிவிட்டார். அவர் கல்யாணம் முடியாமல் ஒளிஞ்சிற ஒரு பாஸ்டர் போய் ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுனார். உடனே ஒரு 200 ட்ராக்ஸை கையில் தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். மழை வந்துட்டு ட்ராக்ஸ் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சட்டைக்குள்ளே அவ்வளோ ட்ராக்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு பஸ்ஸிலேருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு ஓடி அந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்குலாம் இயேசுவை பற்றி படித்து பாருங்க ட்ராக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப ட்ராக்ஸ் அவ்வளோத்தையும் சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு ஓடி அந்த பஸ்ஸில் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸில் இருந்து அடுத்த பஸ்ஸுக்கு போகணுமே எல்லாம் இப்படி ட்ராக்ஸ் நனையக்கூட இப்படி நான் ட்ராக்ஸ் கொடுக்கறத அந்த டீ கடைக்காரரு அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த டீ கடைக்காரரு அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தார். இல்லை ஒரு என்னம்மா நோட்டீஸ் கொடுக்குற வேலை செய்கிறான்டா, நீங்களும் இந்த கிளாஸ் கழுவுற வேலையை ஒழுங்கா செய்யல, உங்களை விரட்டிட்டு அவனை வேலைக்கு வைக்க போறான்டா, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுக்கலாம்டா, அவனை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்ட்டார். ஒருத்தன் ஓடியாரான், மலைக்குள்ள நனைஞ்சு ஓடியாரான். அண்ணாச்சி கூப்பிட்டாரு, வாங்க அண்ணாச்சி கடைக்காரு, எங்கேயும் வர முடியாது, நான் இப்போ என்ன செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும். அவ்வளோ பஸ்லையும் ட்ராக்ஸ் கொடுத்து ட்ராக்ஸை பூரா காலி பண்ணி கொஞ்சம் தான் ட்ராக்ஸ் இருக்குது. யார் கூப்பிட்டா? சார் கூப்பிட்டாரு, கடைக்காரர் கூப்பிட்டாரு, இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தம்பி வாங்க உட்காருங்க, தம்பிக்கு ஒரு டீ போடு அப்படிங்காரு முதலாளி. டீலாம் வேண்டாம், காசு இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சு குளிராத டீ குடிச்சா நல்லா இருக்கும், துட்டு இல்லை, உண்மையிலே துட்டு இல்லை, காசு இல்லை, வேண்டாம், காசு இருக்கட்டும், நீங்கள் டீ குடிங்க தம்பி. கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிக்கிட்டேன், காணிக்க கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். தம்பி எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன நோட்டீஸ் கொடு? நான் அந்த நோட்டீஸ் கொடுக்கல, என்ன அந்த வெதர் வீக்கம் நோட்டீஸை போய் நீங்கள் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன அவர் புரிஞ்சது அவ்வளவுதான் புரிஞ்சுது. அவர் சொல்ற இந்த நோட்டீஸை போய் எதுக்கு இப்படி குடிக்காம மழை நின்னதுக்கப்புறம் கொடுக்கலாம்ல? இது அந்த நோட்டீஸ்லாம் இல்லை, இது இயேசுவை பற்றின நோட்டீஸ், நீங்களும் ஒன்று படிச்சு பாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு சொல்லி அவருக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து. தம்பி எவ்வளவு சம்பளம்லாம் கிடையாது, சம்பளமே இல்லாமல் எப்படி நீங்கள் இப்படி ஓடி ஊழியம் செய்றீங்க?
தம்பி நீங்க வாங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு சம்பளம் வேணாலும் தரேன் நம்ம கடைக்கு. நீங்க உலக பிரகாரமான ஒரு முதலாளிக்கே நம்ம வேலை செய்யறதை பார்த்து இவன் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கூறாரேன்னு சொல்லி இவனை நமக்கு வேலைக்காரன் ஆக்கணுங்கிற எண்ணம் இருக்குமானால், இதை அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் யார் பார்த்தாங்களோ, எத்தனை பேர் டாக்ஸி வாங்கி படித்து ரட்சிக்கப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடின ஒவ்வொன்றையும் கர்த்தர் இன்னைக்கு மனசில் வைத்து நினைவில் வைத்து அதைத்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்னைக்கு நம்மளை கஷ்டப்படுறதுக்கு ஜனங்கள் சம்மதிக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு நம்மளை கஷ்டப்படுறதுக்கு இன்னைக்குள்ள ஊழியம்னா நான் ஊழியமே செஞ்ச மாதிரியே ஒரு திருப்தியே. ஆண்டவர் இன்றைக்கும் அந்த இளவயதின் பக்தியை நினைத்து நம்மளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ரூத் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச காரணம் தெரியுமா? கண்மூடித்தனமான ஒரு பாசம் யெகோவா தேவன் மேல. அந்த தேவனை நான் போய் சேவிக்கணும், அவருடைய தேசத்துல நான் போய் கால் மிதிக்கணும், அந்த தேவனை நான் ஆராதிக்கணும், அந்த தேவ ஜனத்தோட நான் போய் கலக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், தாகம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை கவனித்தார். என்ன தெரியுமா செஞ்சாரு? ஸ்தோத்திரம். அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஹீரோ. ஆனா அவனை ரெண்டாவது ஆக்கிட்டாங்க. ரூத் தான் முதல் அதிகாரத்திலே வந்துட்டா. போவாஸ் அவர் ரெண்டாவது அதிகாரத்தில் வரார். ஹீரோவே ரெண்டாவது அதிகாரத்தில் தான் வரார். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே வந்துட்டான். இந்த போவாஸ் பாவம் 50 வயசு தாண்டிட்டு யாருமே பொண்ணு கொடுக்கல. யூதர்களுடைய அந்த ஹிஸ்டரி சொல்லுது, அவங்க அம்மா யாரு? ராகாப். போவாஸோடைய அம்மா யாரு? ராகாப். இந்த ராகாவை எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்சுவலா அந்த அம்மாவை அப்படியே நமக்கு தெரியல. ஆனா எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி அவங்களுக்கும் யூதாவின் பிரபுவாகிய சல்மோனுக்கும் கல்யாணம் முடிஞ்சாலும், போவாஸ் என்ற ஒரு மகன் பிறந்தாலும் பாருங்க, 50 வயசு வரைக்கும் யூதர்களுக்குள்ளே அந்த போவாஸுக்கு அவனும் என்ன கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் யார் மகன் அப்படி சொல்லி யாருமே அந்த போவாஸுக்கு பொண்ணு கொடுக்க. பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. சல்மோன் பெரிய பணக்காரன், பிரபு, அப்பா சொத்து அவ்வளவு இருக்குது, வயல் வரப்புன்னு இருக்குது, வேலையாட்கள் இருக்காங்க. ஆனா எவனும் என்ன கொடுக்க மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்னா இன்னார் மகன் அப்படிங்கிறதுனால. பாருங்க, அந்த ஆள் பாவம் அவர். ஆனால் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நமக்கு எவனும் பொண்ணு கொடுத்த மாதிரி கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. கவலைப்பட்டாரா என்னவோ எனக்கு தெரியல. ஆமாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய சிறுமையை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறார். போவாஸ், நீ கவலைப்படாதப்பா, உனக்கு வயசாயிட்டுன்னு கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து தாரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாரை கொண்டு வந்து போவாஸோட இணைக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்தம், ஜபம், நான் ரொம்ப நல்லவன், ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன்கிறதுனால அல்ல. ஏதோ ஆண்டவருக்காக ஓடினதை பார்த்து ஒரு பாஸ்டமாவை கொடுத்தாரு. அதனால என் வண்டி இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா ஓடுது. இதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்கப்பா, எனக்கு அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நல்ல சோறு கிடைக்கும். உண்மையா சொல்றேன். ஸ்தோத்திரம். நான் ஒரு உண்மையை சொல்லி முடிக்கிறேன். இந்த வாலிப வயசுல எவன்லாம் ஆண்டவருக்கு பயந்து ஓடினீங்களோ அவனுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல பொண்ணா கொடுத்து அந்த அடுத்த ஒரு 25-50 வருஷத்தை நல்லபடியா செட்டில் பண்ணி விட்டுருவாரு பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் வரேன். கல்யாணம் முடிச்சு பிள்ளை ஊட்டி பெற்ற இடத்துல எவன்லாம் ஒழுக்கமா இருந்து ஆண்டவரேன்னு இருந்தீங்களோ அவங்க வயசான காலமெல்லாம் சமாதானமா இருப்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். இதுல ஒன்ன விட்டேன். சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் படிக்கும் போது ஆண்டவருக்காக ஓடி இருந்தீங்கன்னா வாலிப வயசும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஸோ ஒரு 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 காலகட்டம் நமக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு முந்தின காலகட்டத்தில் நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு பிரியமா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவஜனமா இருந்திருப்பீங்க. அடுத்த காலகட்டம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? சிறு பிள்ளைகள்னா வாலிப வயசும், வாலிப வயசுனா கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்ற காலம், கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளுக்கு பெற்ற காலத்தில் ஆண்டுக்கு பிரியமா இருந்தா வயதான காலம். அதனால நீங்க அடுத்த காலகட்டம் எப்படி இருக்கணும்னு இப்பவுமே என்ன பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணிக்கோங்க.
சில ஆட்கள் வாலிப வயசுல ஆண்டவருக்காக பற்றி எரிவாங்க பார்த்துக்கோ. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பண்ற சாட்டை தாங்க முடியாம இருக்கும். அப்புறம் கணக்கெல்லாம் போட்டு கழிச்சு பிறக்கி எடுத்து இந்த வயசான காலத்தில் அவங்கள வரட்டி எடுத்து ஒரு வகையை அவங்கள அனுப்புறதுக்குள்ள கத்தரிக்கே போதும் ஆயிரும். எல்லா காலகட்டத்திலும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் இந்த ரூத்துடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையில் அவ கடினமான நாட்களிலும் யெகோவா தேவன் மேல வச்ச நம்பிக்கை, அன்பு, ஸ்தோத்திரம் அவளை எருசலேமுக்கு கொண்டு வந்தது. பெத்லகேமிலே கால் மிதிக்க செய்தது. தேவ ஜனத்தோடு வாழும்படி செய்தது. அவளை கர்த்தர் போவாசை சந்திக்கும்படி வைத்தார். அங்க தற்செயலாய் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். அது நான் சொல்லுவேன், தற்செயல் இல்ல, தேவ செயல். கர்த்தரே கொண்டு வந்து யாரு வயல்ல கொண்டு விடுறாரு? போவாசோடைய வயல்ல விடுறாரு. அது தற்செயலா நடக்கல, அது தேவ செயலாக நடந்தது. நம்ம வாழ்க்கையில தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா அது தற்செயலாக நடப்பது அல்ல, அது தேவ செயல். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போய் நேர்வழியாய் கொண்டு போய் போவாசின் வயல்ல விடுவார். 2ஆம் அதிகாரத்தில் மட்டும், ரூத் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும் அவ பொறுக்கினான்னு 12 தடவை போட்டிருக்கு. ஒரே வார்த்தையில் சொன்னா ரூத் பொறுக்கி 12 முறை அவள் பொறுக்கினால். நீங்க வேணா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி, பொறுக்குதல் அப்படிங்கிற வேர்டு எத்தனை தடவை வருது பாரு. நான் குறிச்சு வச்சு படித்தேன். 12 முறை ஒருத்திய பொறுக்கினால் அவதான் யாரு? ஒரு பொறுக்கிய 4ஆம் அதிகாரத்துல அந்த வயலுக்கே சொந்தக்காரியா மாத்தி விட்டார். அல்லேலூயா. அதுல அந்த 13ஆம் வசனத்துல அவ ஒரு வேர்டு சொல்லுவா பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். இதுதான் முக்கியம். உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும், நல்ல கவனிங்க, வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் அப்படின்னா இவ அங்க வேலைக்காரியா கூட, வேலைக்காரினா வந்து அறுப்பா, கூலியை வாங்குவா. இவளால் அறுக்கவும் முடியாது, கூலியை வாங்க முடியாது. அறுக்கும் போது இறக்கப்பட்டு சிந்தினார்கள் என்றால் அதை காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பொறுக்கினா ஒரு படி வார்கோதுமையை பொறுக்கி சேர்க்க முடியுமா? அவளும் அதை செஞ்சிருக்கா. அப்போ அவ வேலைக்காரியும் இல்லை, சம்பளமும் வாங்கல. ஸ்தோத்திரம். அடிமைக்கும் அடிமையை போல அந்த வயல்ல வேலை செஞ்சவா 2ஆம் அதிகாரத்தை தாண்டி 4ஆம் அதிகாரத்துல அந்த வயலுக்கே சொந்தக்காரியாய் மாறுகிறாள். சம்பளம் வாங்குகிறவளாக அல்ல, சம்பளம் கொடுக்கிறவளாக மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க உள்ளத்துல அந்த யெகோவா தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமானால், எவ்வளவு பணம் வரட்டுமே, எவ்வளவு சொத்து சுகம் வரட்டுமே, எவ்வளவு நன்மை ஆசீர்வாதம் வரட்டுமே, ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டினா என்ன, எத்தனை ஆயிரம் மக்கள் நம்மளை தேடி வந்தா இடனே, ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம், அந்த பழைய நேசத்தோடு நீங்க போவீங்கன்னா ஒன்றை மட்டும் உங்க உள்ளத்துல அப்படியே இருக்கணும். நான் ஆண்டவரோட, ஆண்டவர் என்னோட. நீங்க பாஸ்டர்ஸா இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பைபிள் கொஞ்சம் விசேஷமான பைபிள். இதுல சோப்பு லெட்டர் வருது. உங்க பைபிள்ல யார் பைபிள்லையாவது சோப்பு லெட்டர் வருதா? நான் கேட்கறது பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் சோப்பு லெட்டர் வராது மேக்சிமம். புதிய ஏற்பாட்டில் வரும். இயேசு பேசினது. என் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் பேசினதெல்லாம் எப்படி இருக்கும்? சோப்பு லெட்டரில் இருக்கும். நான் இந்த பைபிளை யூஸ் பண்ணுறதுனால ஒரு வெளிப்பாடை கண்டுபிடிச்சேன். தெரியுமா? நான் யாத்திராகமத்தை படிக்கும்போது நீங்களும் வேணா பாருங்க, ஒன்று எல்லா அதிகாரங்களும் இப்படி ஆரம்பிக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு ஆரம்பிக்கும், அல்லது மோசே கர்த்தர், இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி 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 நோக்கினே வர்றதுனால தான் முழு உலகத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பெரிய பாஸ்டராக இருந்தார். பாஸ்டர் மோசஸ். அவர் சர்ச்சில் 24 லட்சம் விசுவாசிகள். நம்ம 400-500 விசுவாசிகளை வச்சு நடத்துறதுக்குள்ளேயே மண்டை புரி ஆயிருது. 24 லட்சம் விசுவாசிகளை வச்சு அவர் எப்படிதான் அந்த கூட்டத்துக்கு பாஸ்டரா இருந்து அவர் சமாளிச்சு வந்தாரோ தெரியல. நான் சொல்ல ஒரே ஒரு ரகசியம், மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி. நீங்க அந்த இங்க என் பைபிள்ல அந்த யாத்திராகமத்தை பார்த்தா கர்த்தர் பேசியிருப்பாரு, அடுத்து மோசையை பேசியிருப்பாரு, கர்த்தர் பேசியிருப்பாரு, மோசையை பேசியிருப்பாரு. சவுப்பா இருக்கும், அடுத்து கருப்பா இருக்கும், சவுப்பா இருக்கும், கருப்பு, இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றியே தான் பேசியிருக்காங்களே தவிர அவர் மனைவிட்ட பேசின மாதிரியோ பிள்ளைகள்கிட்ட பேசின மாதிரியோ எங்கேயுமே
இல்ல. அதனாலதான் அவர் 24 லட்சம் விசுவாசிகளுக்கு பாஸ்டரா இருந்து வெற்றி ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். நம்மால் தான் மோசே பாஸ்டர், அவரும் பாஸ்டர், நானும் பாஸ்டர். அவர் அன்னைக்கு யார்ட்டையுமே பேசினதில்லை. ஒன்று அவர் கர்த்தரை நோக்கி, இல்லை கர்த்தர் மோசையை நோக்கி. இந்த நோக்கி பார்த்தல் அவரை பெரிய பாஸ்டராய் மாற்றி விட்டது. நான் இன்னைக்கு சொல்ல, நீங்க பெரிய பாஸ்டர் ஆகணுமா, உங்களுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் நிறைய தரணுமா, நீங்க பெரிய சபையை கட்டணுமா, பாருங்க நம்ம கர்த்தரை எவ்வளவாய் நோக்கி இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய சபை வளரும், அவ்வளவாய் நம்முடைய மந்தை பெருகும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரே நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாரு. ஏன்னா நாம அவரை நோக்கி இருப்பதினாலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அன்னைக்கு ரூத் அழுது கொண்டே வந்தா, கணவனை இழந்தேன், மாமாவை இழந்தேன், கொழுந்தனை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன், ராஜரீக வாழ்க்கையை இழந்தேன், அரண்மனை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். ஆனாலும் நான் இப்போ எருசலேமை நோக்கி பயணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு, ஒருவேளை ரூத் ஒருவேளை இந்த பாடலை பாடியிருக்கலாம். நாமும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கலை. பிசாசு சொல்ற பெரிய தந்திரம், கர்த்தர் உன்னை வெறுத்துட்ட, நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு கர்த்தர் நீ செஞ்ச பாவத்தை நினைக்கவே இல்லை. அப்ப கர்த்தர் எதை தான் நினைக்கிறாரு? நீங்க ஆதியிலே கொண்டிருந்த அன்பைத்தான் நினைக்கிறாரு, உங்க இளவயதின் பக்தியை தான் நினைக்கிறாரு, நீங்க வனாந்திரத்தில் அவரை பின்பற்றி வந்ததைத்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே அதை நினைப்பாரானால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு அதிகமாய் நன்மையானதை நினைப்பார். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை,